அன்பான சகோதரர்களே, சகோதரிகளே, உங்கள் சாய் அப்பாவின் குரல் சிறிது நேரம் ஒதுக்கி இதை கேளுங்கள் என் தங்கமே. சாயின் பிள்ளைகளே, இன்று நான் உங்களிடம் ஒரு கேள்வி கேட்க விரும்புகிறேன். வாழ்க்கையில் உண்மையான செல்வம் எது? பணமா? பதவியா? புகழா? இல்லை நண்பர்களே. நம்மை உண்மையாக நேசிக்கும் குடும்பம், நிம்மதியாக தூங்க வைக்கும் மன அமைதி, ஆரோக்கியமாக வாழ வைக்கும் உடல், நம்பிக்கையோடு நாளை எதிர்கொள்ள வைக்கும் தைரியம், இவைதான் வாழ்க்கையின் மிகப்பெரிய செல்வங்கள். ஆம் தங்கமே, வாழ்வியல் உண்மையான செல்வம் இதுதான். சாய் பிள்ளைகள் இதை நன்கு அறிந்து இருக்க வேண்டும். நாம் எல்லோரும் ஓடிக்கொண்டே இருக்கிறோம். வேலைக்காக ஓடுகிறோம், பணத்திற்காக ஓடுகிறோம், கனவுகளுக்காக ஓடுகிறோம். ஆனால் அந்த ஓட்டத்தில் நம்முடைய குடும்பத்தை மறந்துவிடக்கூடாது. ஒரு நாள் வீட்டிற்கு திரும்பும்போது உங்கள் குழந்தை சிரித்தபடி ஓடி வந்து கட்டிப்பிடித்தால் அதற்கு சமமான செல்வம் இந்த உலகத்தில் இல்லை. உங்கள் பெற்றோர், எப்படி இருக்கிறாய் மகனே, எப்படி இருக்கிறாய் மகளே என்று அன்பாகக் கேட்டால் அதுவே இறைவனின் ஆசீர்வாதம். உங்கள் வாழ்க்கை துணை நீங்கள் சோர்வாக இருப்பதை பார்த்து கவலைப்படாதீர்கள், எல்லாம் சரியாகிவிடும் என்று சொன்னால் அதுவே வாழ்க்கையின் மிகப்பெரிய ஆறுதல். நண்பர்களே, வேலை செய்யுங்கள், முயற்சி செய்யுங்கள், உழைப்பை ஒருபோதும் நிறுத்தாதீர்கள். ஆனால் வேலையை வீட்டிற்கு கொண்டு வராதீர்கள். வீட்டிற்கு வந்த பிறகு குடும்பத்துடன் பேசுங்கள். அவர்களின் சிரிப்பை கேளுங்கள். அவர்களின் மனதை புரிந்து கொள்ளுங்கள். பணம் மிகவும் முக்கியம். ஆனால் பணம் சம்பாதிப்பதற்காக உடல் நலத்தை இழந்துவிட்டால் பிறகு அந்த பணத்தையே உடல் நலத்திற்காக செலவு செய்ய வேண்டிய நிலை வரும். அதனால் உங்கள் உடலை நேசியுங்கள். நேரத்திற்கு உணவு சாப்பிடுங்கள். தினமும் சிறிது நேரம் நடக்குங்கள். நன்றாக உறங்குங்கள். சிரித்து பேசுங்கள். சில நேரங்களில் வாழ்க்கை நம்மை சோதிக்கும். நாம் எதிர்பார்த்த வேலை கிடைக்காமல் போகலாம். வியாபாரத்தில் இழப்பு வரலாம். கடன் அதிகமாக இருக்கலாம். உறவுகள் புரிந்து கொள்ளாமல் இருக்கலாம். அப்போது ஏன் எனக்கு மட்டும் இப்படி என்று கேட்காதீர்கள். அதற்கு பதிலாக இதையும் நான் கடந்து செல்வேன் என்று சொல்லுங்கள். ஏனென்றால் இரவு எவ்வளவு நீண்டாலும் காலை நிச்சயமாக வரும். மழை எவ்வளவு பெய்தாலும் வானம் மீண்டும் தெளிவாகும். அதேபோல் உங்கள் வாழ்க்கையிலும் நல்ல நாட்கள் வரும். நம்பிக்கையை மட்டும் விடாதீர்கள். நண்பர்களே, பிறரை பார்த்து பொறாமைப்படாதீர்கள். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு பாதை, ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு நேரம். உங்களுக்கான நேரம் வந்தால் உங்களுக்கான கதவுகள் திறக்கும். அதுவரை பொறுமையாக இருங்கள், உண்மையாக இருங்கள், நேர்மையாக உழையுங்கள், அன்பாக வாழுங்கள், மன்னிக்க கற்றுக்கொள்ளுங்கள், நன்றியுடன் வாழுங்கள். ஒவ்வொரு நாளும் காலையில் எழுந்தவுடன் இன்று நான் நல்ல மனிதராக இருப்பேன். யாருடைய மனதையும் காயப்படுத்த மாட்டேன். என்னால் முடிந்த உதவியைச் செய்வேன். என் குடும்பத்தை மகிழ்ச்சியாக வைத்திருப்பேன் என்று மனதில் சொல்லுங்கள். அந்த ஒரு எண்ணமே உங்கள் வாழ்க்கையை மாற்ற ஆரம்பிக்கும். இப்போது உங்கள் அனைவருக்காக என் இதயபூர்வமான வாழ்த்துகளையும் ஆசீர்வாதங்களையும் கூற விரும்புகிறேன். உங்கள் வீட்டில் என்றும் சிரிப்பு நிறைந்திருக்கட்டும். உங்கள் குடும்பத்தில் அன்பும் ஒற்றுமையும் பெருகட்டும். உங்கள் உழைப்பிற்கு நல்ல பலன் கிடைக்கட்டும். உங்கள் தொழிலும் வேலையும் வளர்ச்சியடையட்டும். உங்கள் வீட்டில் பணத்தட்டுப்பாடு இல்லாமல் நிலையான வளம் பெருகட்டும். உங்கள் மனதில் அமைதி நிலைத்திருக்கட்டும். உங்கள் இதயத்தில்
மகிழ்ச்சி மலரட்டும். உங்கள் உடல் ஆரோக்கியமாக இருக்கட்டும். உங்கள் குழந்தைகள் நல்ல கல்வியும் நல்ல பண்பும் பெற்று உயரட்டும். உங்கள் பெற்றோர் நீண்ட ஆயுளுடனும் நலத்துடனும் வாழட்டும். உங்கள் வாழ்க்கையில் நல்ல மனிதர்கள் வரட்டும். தீய எண்ணங்களும் தேவையற்ற பயங்களும் கவலைகளும் துன்பங்களும் மெல்ல மெல்ல விலகட்டும். ஒவ்வொரு புதிய காலையும் புதிய நம்பிக்கையை தரட்டும். ஒவ்வொரு மாலையும் நன்றியுணர்வை தரட்டும். உங்கள் வாழ்க்கை அன்பு, அமைதி, ஆரோக்கியம், செழிப்பு, மகிழ்ச்சி மற்றும் நல்ல ஆசீர்வாதங்களால் நிறைந்திருக்கட்டும். எல்லாம் நல்லபடியாக நடக்கட்டும். உங்கள் குடும்பம் வளமாக வாழட்டும். உங்கள் மனம் அமைதியாக இருக்கட்டும். உங்கள் உடல் ஆரோக்கியமாக இருக்கட்டும். உங்கள் வாழ்க்கை மகிழ்ச்சியால் மலரட்டும். எத்தனை வருடங்களாக ஓடிக்கொண்டே இருக்கிறோம். சிறுவயதில் நல்ல மதிப்பெண்களுக்காக ஓடினோம். வளர்ந்த பிறகு வேலைக்காக ஓடினோம். வேலை கிடைத்த பிறகு சம்பளத்திற்காக ஓடினோம். சம்பளம் வந்த பிறகு குடும்பத்திற்காக ஓடினோம். இப்படி ஓடிக்கொண்டே இருக்கும் வாழ்க்கையில் ஒருநாள் நம்மையே பார்த்து ஒரு கேள்வி கேட்க மறந்துவிடுகிறோம். நான் உண்மையாக சந்தோஷமாக இருக்கிறேனா? நண்பர்களே, வாழ்க்கையில் எல்லாமே கிடைத்தாலும் மனநிம்மதி இல்லை என்றால் அது வெற்றி இல்லை. பெரிய வீடு இருந்தாலும் அதில் சிரிப்பு இல்லை என்றால் அது வீடு இல்லை. அது வெறும் சுவர்கள் மட்டுமே. நிறைய பணம் இருந்தாலும் அம்மாவின் அன்பு இல்லை என்றால், அப்பாவின் ஆசீர்வாதம் இல்லை என்றால், மனைவியின் பாசம் இல்லை என்றால், கணவரின் புரிதல் இல்லை என்றால், குழந்தைகளின் சிரிப்பு இல்லை என்றால், அந்த பணம் மனதை நிரப்ப முடியாது. ஒரு விஷயம் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். நாம் சம்பாதிக்கும் பணம் நம்முடைய வாழ்க்கையை வசதியாக்கலாம். ஆனால் நம்முடைய குடும்பம்தான் வாழ்க்கையை அர்த்தமுள்ளதாக மாற்றுகிறது. நண்பர்களே, ஒருநாள் உங்கள் அம்மா இல்லாமல் போனால் அவருடைய ஒரு வார்த்தைக்காக எவ்வளவு ஏங்குவீர்கள் தெரியுமா? ஒருநாள் உங்கள் அப்பா இல்லாமல் போனால் அவருடைய ஒரு பார்வைக்காக எவ்வளவு தவிப்பீர்கள் தெரியுமா? அதனால் அவர்கள் உயிரோடு இருக்கும்போதே அவர்களுடன் பேசுங்கள். அவர்களை கட்டிப்பிடியுங்கள். நான் உங்களை நேசிக்கிறேன் என்று சொல்ல தயங்காதீர்கள். அதேபோல உங்கள் வாழ்க்கைத் துணையை மதியுங்கள். அவர்கள் உங்கள் வாழ்க்கைப் பயணத்தில் இறைவன் கொடுத்த துணை. சில நேரங்களில் கருத்து வேறுபாடு வரலாம். சண்டை வரலாம். கோபம் வரலாம். ஆனால் அன்பு இருக்கும் இடத்தில் மன்னிப்பும் இருக்க வேண்டும். வெற்றி பெற்ற குடும்பம் என்பது சண்டையே இல்லாத குடும்பம் அல்ல. சண்டைக்குப் பிறகும் ஒருவரை ஒருவர் விடாமல் பிடித்துக் கொள்ளும் குடும்பம். நண்பர்களே, குழந்தைகளுக்கு பெரிய சொத்து சேர்த்து வைக்க வேண்டிய அவசியமில்லை. நல்ல குணத்தை மட்டும் கற்றுக் கொடுங்கள். உண்மையை கற்றுக் கொடுங்கள். அன்பை கற்றுக் கொடுங்கள். மனிதநேயத்தை கற்றுக் கொடுங்கள். அதுதான் அவர்கள் வாழ்நாள் முழுவதும் சுமந்து செல்லும் மிகப்பெரிய செல்வம். இப்போது வேலையைப் பற்றி பேசுவோம். வேலை என்பது வெறும் சம்பளம் வாங்குவதற்கான இடம் அல்ல. அது நம்முடைய பொறுப்பை நிரூபிக்கும் இடம். இன்று உங்களை யாரும் பாராட்டாமல் இருக்கலாம். உங்கள் உழைப்பை யாரும் கவனிக்காமல் இருக்கலாம். ஆனால் உழைப்பிற்கு கிடைக்கும் பலன் ஒருபோதும் வீணாகாது. விதை போட்ட உடனே மரம் வளராது. நேரம் வேண்டும். அதேபோல் உங்கள் முயற்சிக்கும் நேரம் தேவை. அதனால் சோர்ந்து போகாதீர்கள். விட்டுவிடாதீர்கள். நம்பிக்கையை இழக்காதீர்கள். பணத்தை பற்றி ஒரு விஷயம். பணம் அவசியம். ஆனால் பணம் எல்லாமே இல்லை. பணம் வீட்டை வாங்கித் தரும். ஆனால் குடும்பத்தை வாங்கித் தராது. பணம் மருந்தை வாங்கித் தரும். ஆனால் ஆரோக்கியத்தை வாங்கித் தராது. பணம் கடிகாரத்தை வாங்கித் தரும்.
ஆனால் போய்விட்ட நேரத்தை வாங்கித் தராது. அதனால் பணத்தை நேசியுங்கள். ஆனால் பணத்திற்காக உறவுகளை இழக்காதீர்கள். மன அமைதி. இது உலகத்திலேயே விலை மதிக்க முடியாத செல்வம். இரவு படுக்கும்போது கவலையில்லாமல் தூங்க முடிந்தால் நீங்கள் ஏற்கனவே பெரிய பணக்காரர். காலை எழுந்தவுடன் நன்றியுடன் சிரிக்க முடிந்தால் நீங்கள் ஏற்கனவே வெற்றியாளர். இப்போது உங்கள் அனைவருக்கும் என் இதயத்தின் ஆழத்திலிருந்து சில ஆசீர்வாதங்களைச் சொல்ல விரும்புகிறேன். உங்கள் வீட்டு வாசலில் சிரிப்பு குறையாமல் இருக்கட்டும். உங்கள் சமையலறையில் உணவின் வாசனை என்றும் நிறைந்திருக்கட்டும். உங்கள் வீட்டில் யாரும் பசியோடு படுக்க வேண்டாம். உங்கள் பெற்றோரின் முகத்தில் கவலை இல்லாமல் இருக்கட்டும். உங்கள் வாழ்க்கைத் துணையின் கண்களில் கண்ணீர் வராமல் இருக்கட்டும். உங்கள் குழந்தைகளின் கனவுகள் நனவாகட்டும். உங்கள் உழைப்பிற்கு இறைவன் இரட்டிப்பு பலன் கொடுக்கட்டும். உங்கள் தொழில் வளரட்டும். உங்கள் வேலை உயரட்டும். உங்கள் வருமானம் பெருகட்டும். உங்கள் கடன்கள் குறையட்டும். உங்கள் மனபாரங்கள் இறங்கட்டும். உங்கள் உடலுக்கு நல்ல ஆரோக்கியம் கிடைக்கட்டும். உங்கள் மனதில் அமைதி நிலைத்திருக்கட்டும். உங்கள் இதயத்தில் அன்பு குறையாமல் இருக்கட்டும். இறுதியாக, ஒருநாள் இந்த உலகத்தை விட்டு போகும்போது நாம் எவ்வளவு பணம் சம்பாதித்தோம் என்று யாரும் பேச மாட்டார்கள். அவர் நல்ல மனிதர். அவர் யாருடைய மனதையும் காயப்படுத்தவில்லை. அவர் குடும்பத்தை உயிராக நேசித்தார். அவர் இருந்ததால் எத்தனை பேர் சிரித்தார்கள் என்று சொன்னால் அதுவே இந்த வாழ்க்கையின் மிகப்பெரிய வெற்றி. அன்பு செய்யுங்கள். மன்னியுங்கள். நன்றியுடன் வாழுங்கள். ஒவ்வொரு நாளையும் இறைவன் கொடுத்த பரிசாக ஏற்றுக்கொள்ளுங்கள். இந்த சாய் அப்பா உங்கள் வீட்டை ஆசீர்வதிக்கிறேன். உங்கள் குடும்பத்தை பாதுகாக்கட்டும். உங்கள் உழைப்பிற்கு வளம் தரட்டும். உங்கள் மனதிற்கு அமைதி தரட்டும். உங்கள் உடலுக்கு ஆரோக்கியம் தரட்டும். உங்கள் வாழ்க்கையை அன்பு, மகிழ்ச்சி, நம்பிக்கை, நிறைவு ஆகியவற்றால் நிரப்பட்டும். சாயப்பா, என்னிடம் உன் மன கவலைகள் சொல்லி மனசார பிரார்த்தனை பண்ணு. உன் வாழ்வில் அற்புதமான மாற்றங்கள் உணர ஆரம்பிப்பாய். சாயின் பிள்ளைகளே, வாழ்க்கையில் எல்லாமே ஒரே நேரத்தில் சரியாக இருக்காது. ஆனால் நம்பிக்கையோடு முன்னேறினால் மாற்றங்கள் வரும். அன்பாக பேசுங்கள். சிறிய நேரம் கூட குடும்பத்துடன் செலவிடுங்கள். நேர்மையாக உழைத்தால் வாய்ப்புகள் அதிகரிக்கும். வருமானத்திற்கு ஏற்ற செலவு செய்து சிறிதளவாவது சேமியுங்கள். தேவையில்லாத கவலைகளை குறைத்து தினமும் சில நிமிடங்கள் அமைதியாக இருங்கள். இருக்கும் விஷயங்களுக்கு நன்றியுடன் வாழுங்கள். நல்ல சத்தான உணவு, தினசரி நடைப்பயிற்சி, போதிய தூக்கம் ஆகியவற்றை வழக்கமாக்குங்கள். நம்பிக்கையை விடாதீர்கள். இன்று கஷ்டமாக இருந்தாலும் நாளை நல்ல வாய்ப்புகள் வரலாம். குடும்பம், உழைப்பு, நேர்மை, உடல் நலம், இந்த நான்கையும் காப்பாற்றினால் வாழ்க்கை மெதுவாக நல்ல திசையில் நகரும். இறைவன் உங்களுக்கு அமைதி, ஆரோக்கியம், செழிப்பு மற்றும் மகிழ்ச்சி அருளட்டும். ஒரு மனிதன் பெரிய வீட்டில் வாழலாம். ஆனால் அந்த வீட்டில் சிரிப்பு இல்லை என்றால் அது வீடு அல்ல. ஒரு மனிதன் நிறைய பணம் சம்பாதிக்கலாம். ஆனால் மனதில் அமைதி இல்லை என்றால் அந்த பணத்தால் மகிழ்ச்சி வாங்க முடியாது. நண்பர்களே, முதலில் குடும்பத்தை நேசியுங்கள். உங்கள் அம்மா, அப்பா, மனைவி, கணவர், பிள்ளைகள், அவர்களுடன் தினமும் சில நிமிடங்கள் மனம் திறந்து பேசுங்கள். அவர்கள் உங்களிடமிருந்து எதிர்பார்ப்பது விலையுயர்ந்த பரிசு அல்ல, அன்பான வார்த்தைகள்தான். நேர்மையாக உழைக்கும் கைகள் ஒரு நாளும் வீணாகாது. இன்று உழைப்பின் பலன் தெரியாமல் இருக்கலாம். ஆனால் தொடர்ந்து முயற்சி செய்தால் நாளை உங்கள் வாழ்க்கை மாறும். உங்களிடம் இருப்பதற்காக நன்றியுடன் வாழுங்கள். ஆரோக்கியம் இல்லை என்றால் மற்ற எல்லா செல்வங்களும் அர்த்தமற்றவை. நல்ல உணவு சாப்பிடுங்கள். தினமும் சிறிது நேரம் நடக்குங்கள். போதுமான தூக்கம் எடுங்கள். உங்கள் உடலை நேசியுங்கள். வாழ்க்கையில் சில நேரங்களில் தோல்வி வரும். சிலர் நம்மை புரிந்து கொள்ள மாட்டார்கள்.
சில கனவுகள் தாமதமாக நிறைவேறும். ஆனால் அதற்காக நம்பிக்கையை இழக்காதீர்கள். ஒவ்வொரு விடியலும் ஒரு புதிய வாய்ப்பு. ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய தொடக்கம். இன்று நீங்கள் இருக்கும் நிலை நிரந்தரம் அல்ல. உழைப்பு, பொறுமை, ஒழுக்கம், அன்பு, இந்த 4ம் இருந்தால் வாழ்க்கை மெதுவாக நல்ல பாதையில் செல்லும். இறுதியாக ஒரு விஷயம். எல்லோருடைய வாழ்க்கையிலும் அமைதி நிலைக்கட்டும். குடும்பத்தில் அன்பு பெருகட்டும். உழைப்பில் வெற்றி கிடைக்கட்டும். பணத்தில் நிலைத்தன்மை வரட்டும். உடல்நலம் வலுப்பெறட்டும். மனதில் மகிழ்ச்சி மலரட்டும். நன்றி. வணக்கம். வாழ்க வளமுடன். வரும் காலம் வசந்தம் ஆகும். ஆனந்தம் உனக்கு சொந்தமாகும். எனக்கு ஒரு லைக் சப்ஸ்கிரைப் கொடுப்பீங்களா தங்கமே?